வணக்கம். ஆக்சுவலி மக்களே, நான் சொன்ன மாதிரி கரூர் இன்சிடெண்ட்டை பற்றி வீடியோஸ் ஆகட்டும், கண்டினியூட்டியாக அதில் நான் முதலே சொல்லியிருக்கேன். இந்த லாஸ்ட்டு ஒரு அப்படி பேசாதீங்க. சோஷியல் பிளாட்ஃபார்ம்ஸில் ஆகட்டும், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் ஆகட்டும், யாராவது பேட்டி எடுக்கும்போது போடுறேன் பாருங்கள். நல்ல அப்பனு காத்தாலும் போறேன், இங்கே நிக்கிறேன்ல, வீட்டு அட்ரஸே குடுத்துட்டு போறேன், ஃபோன் நம்பர் குடுத்துட்டு போறேன். நல்ல அப்பனு காத்தாலும் போனா என்ன அரெஸ்ட் பண்ணிடா, வழக்கு போடுங்கடா. இதில் இப்போ இந்த பையன் அரெஸ்ட் ஆனதானே, இவங்களுக்கு இப்போ யாராவாங்க? படிக்கிறீங்களா, படிக்கல ஃபோக்கஸ் பண்ணுங்கள். வேலை செய்கிறீங்களா, வேலையில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். குடும்பத்தை பாருங்கள். டைம் இருந்துச்சுன்னா கொஞ்ச நேரம் அரசியல் படிங்க, கற்றுக்குங்க. ஆனால் இந்த குருட்டுத்தனமாக இருக்காங்க. நான் சொன்னதான நம்பிக்கைக்கும் மூட நம்பிக்கைக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கோ அதே மாதிரி தான் பொது அறிவு. உங்களை குருட்டுத்தனமாக போய் அவங்க பின்னாடி போய் உங்கள் வாழ்க்கையை அழிச்சிக்காதீங்க. அது எல்லா அரசியல்வாதியும் சொல்லலை, ஒரு சிலர் இருக்காங்க. ஒரு சில காட்டமான கண்டனங்கள் தெரிவிச்சிருக்காங்க. நீதிபதி ஒரு மனிதனால், தனிநபர் மனிதனால் ஏற்பட்ட ஒரு சம்பவம்ன்ட்டு அதுக்கு இது வச்சு அது முடிச்சு விட்டாங்க. இது இந்த மாதிரி பண்ணுங்க, கொஞ்சம் பேர் அரெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, முன்ஜாமீன் கேன்சல் பண்ணியிருக்காங்க. கோர்ட்டை பற்றி தப்பான பதிவுகள் போட, நீதிபதியை ஒருமிணையில் பேச, இப்படி திருப்பி அப்யூஸ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க கொஞ்சம் பேர். இதை தான் நான் வேண்டான்னு சொல்கிறேன். அவங்க சட்டம் தன் கடமை. நம்ம லாவை ரெஸ்பெக்ட் பண்ணணும். அதே நேரம் நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்க இதுலேயும். ஆனால் இந்த தான் சொல்கிறேனே, அப்பார்ட் ஃப்ரம் லா இஸ் நோபடி. யாருமே இல்லை இங்கே. நீதி இறுதியான முடிவு கோர்ட் என்ன சொல்லுது, அதான் இறுதியான முடிவு. இப்போ அந்த மாதிரி ஒரு கோர்ட் தீரா விசாரித்து எல்லா கண்ணும் சொல்லி ஒரு சொல்லணும்னா அதை மதிக்க கற்றுக்குங்க. இல்லை உங்களோட அதில் ஒர்க் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், இதில் எனக்கு பிடிக்கல என்று. ஆனால் அபியூஸ் வார்த்தைகள் யூஸ் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு அபியூஸ் வார்த்தைகள் யூஸ் பண்ணாதீங்க. அது உங்களுக்கு தான் ப்ராப்ளம். நீங்கள் போட்டு ஏதோ ஒரு பிளாட்ஃபார்மில் போயிருவீங்க. ஆனால் அந்த ஒரு சின்ன ஒரு இது நீங்கள் போடுற ஒரு சின்ன பதிவு உங்களை எங்கேயோ போய் நிப்பாட்டிடுவோம் ஒரு வாட்டி. தயவு செஞ்சு சொல்கிற மக்களே, பசங்களாகட்டும், படிக்கிறவங்களாகட்டும், முக்கியம் உங்களோட வார்த்தைகள் மேலேயும் உங்களோட எழுத்துக்கள் மேலேயும் கவனம் இருக்கட்டும். நீங்கள் பதிவிடும்போது அது உங்களுக்கும் நல்லது, உங்களை சார்ந்தவங்களுக்கும் நல்லது, அதை யார் படிக்கிறாங்களோ அவங்களுக்கும் நல்லது. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். எண்ணம் போல் வாழ்க்கை. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.